ஃப்ளாஷ்பேக். ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை லென்த் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இது ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இந்த வீடியோ ஏன் நம்ம ரீகேப் போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரேடியோ 2 வருஷத்துக்கு அப்புறமும் சேம் கண்டென்ட்டில் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்கில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம சாம்சங் ஸ்பீக்கர்ஸை இன்க்ளூட் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். பிரச்சனை ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சா கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வெறும் ஸ்பீக்கர்ஸை மட்டும்தான் மாற்ற போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ப்ளூடூத் மாடியூலுமே சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம பழைய மாடியூல் வந்து ஒர்க் ஆக மாட்டுது. அதுக்கு பதிலாக புது மாடியூல், அதுக்குள்ளேயே இன்பில்டாக பேட்டரிலாம் வைக்க போகிறோம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்கர் நான் ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்பீக்கர்ஸ் ஒர்க் ஆகலை. நான் எவ்வளோ தான் சவுண்டு வைக்க ட்ரை பண்ணாலுமே ஸ்பீக்கர்லேருந்து கொஞ்சம் கூட சவுண்டு வராமல் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாம்சங் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு போயிட்டு கனெக்ஷன் கொடுத்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. இந்த ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவலாக 40 இன்ச் டிவியிலேருந்து 2 ஸ்பீக்கர் இருந்தது. அந்த பழைய டிவிலேருந்து எடுத்த ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம இதில் இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம 2 ஸ்பீக்கர்ஸை போட போகிறோம். அதனால் 2 ஸ்பீக்கரோட கனெக்ஷனுமே பேரலாக கொடுக்க போகிறோம். பேரலாக கொடுத்தா தான் நமக்கு சவுண்ட் சோர்ஸ் 2 ஸ்பீக்கர்ஸுமே ஈக்குவலாக போகும். அப்போ தான் சவுண்ட் சிக்னல்ஸ் நமக்கு வரும். இப்போ நம்ம அதில் இருக்க அன்வான்ட் வாய்ஸ் எல்லாமே டீசால்டர் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நான் காட்டுறது தான் பழைய ப்ளூடூத் மாடியூல். இந்த பழைய ப்ளூடூத் மாடியூலில் தான் ஃபஸ்ட்டு நம்ம 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடியோவில் காட்டியிருப்போம். அதோட சவுண்ட் சிக்னல்ஸ் எங்கே போகுது அப்படின்றத இப்போயே காட்டிக்கிறேன். பிகாஸ் நீங்கள் அந்த ஓல்டு வீடியோ ரெஃபர் பண்ணாலே அந்த சவுண்ட் சிக்னல்ஸ் எப்படி போடணும், எப்படி வந்து ரேடியோ ப்ளூடூத் ரேடியோ மாற்றணும் அப்படின்றது வந்துட்டு அந்த வீடியோலேயே உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பேசிக் ரெஃபரன்ஸ்க்கு இப்போ காட்டிடுறேன். இப்போ நான் வீடியோவில் காட்டினேன் பழைய ப்ளூடூத் நெக் பேண்டை வந்துட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதோட போர்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதோட சவுண்ட் சோர்ஸை நான் லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஆடியோ இருக்கும். அந்த ஸ்டீரியோ ஆடியோவை பேரலாக ஷார்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு மோனோ ஆடியோ வரும். இந்த மோனோ ஆடியோட கனெக்ஷன் தான் நம்ம அங்கே ஆடியோ கனெக்ஷன்லாம் சோர்ஸாக கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் +2 வயர்ஸ் இருக்கும். அது வந்து பேட்ரிக்கு போக போகுது. அங்கே இருக்க ரெட் கலர் ஒயர், பிளாக் கலர் ஒயர் ப்ளஸ் அண்ட் மைனஸ், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் ஒயர்ஸ் சவுண்ட் சோர்ஸ். இப்போ அந்த சவுண்ட் சோர்ஸு அங்கே தான் நம்ம கொடுக்க போகிறோம். நான் ஆல்ரெடி காட்டிகிட்டு இருக்க இடத்துல பொட்டன்ஷியோ மீட்டரில் தான் கொடுக்க போகிறோம். இப்போ அந்த பொட்டன்ஷியோ மீட்டரில் ஆல்ரெடி கனெக்ஷன் பண்ணி 2 ஒயர் வெளியே எடுத்துருவோம். அந்த ஒயரில் ஜாயின் பண்ணால் போதும். இப்போ நம்ம நெக் பேண்ட் மாடியூலையும் ரேடியோவையும் கனெக்ட் பண்ணியாச்சு. நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பேட்டரியும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஆன் பண்ணி பார்த்தோன்னே ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சு. நான் எதிர்பார்த்ததை விடவே சவுண்ட் ரிசல்ட்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் மாடியூல் ஆஃப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ரேடியோ ஃப்ரீக்வன்சி சவுண்டுக்கு மாறிடுது. அதே மாதிரி ப்ளூடூத் மாடியூல் ஆன் பண்ண உடனே ப்ளூடூத் சவுண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகிடுது. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவுமே போடலை. இது எல்லாத்தையுமே நம்ம இந்த டப்பாவில் தான் போட்டு பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இங்கே 2 ஸ்பீக்கர்ஸை ரேடியோ மேலே வைக்கிற மாதிரி பேக் பண்ண போகிறேன். அதே மாதிரி சைடில் ப்ளூடூத் மாடியூல் இருக்கிற மாதிரியும் பேக் பண்ண போகிறேன். இப்போ பேக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. உண்மையிலேயே ரேடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது.
Channel connected. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. பை பாய். Tell me pretty lies, look me in the face. Tell me that you love me, even if it's fake.